ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான டேஸ்ட்டான சால்ட் பிஸ்கட் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சுகரை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்புறம் வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய். ஸோ வெண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் உருக்கி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் பவுடர் இருக்குல்ல, அதை நமக்கு வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். ரொம்ப சுகர் போட்டுறக்கூடாது, நார்மலாக கொஞ்சம் நாங்கள் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். நீங்களும் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம உருக்கி வச்சுருக்க பட்டர், அதாவது நெய் தான். அந்த பட்டரை பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இதோட மிக்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். ரொம்ப அள்ளி போட்டுறக்கூடாது, ஏன்னா நல்லாவே இருக்காது. கொஞ்சம் தான் போட்டுக்கணும். சால்ட் பிஸ்கட்டுங்கிறதுக்காக அள்ளி போட்டுறக்கூடாது, நார்மலாக போட்டுக்கணும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், ஏன்னா திட்டு அங்கே இங்கேயும் நிற்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு இருக்குல்ல, அதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், கட்டி இல்லாமல். பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சாச்சு ப்ரீ ஹீட் ஆகிறதுக்காக. ஸோ இப்போ அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. அதை சிம்லேயே வச்சுருங்க, இந்த மாதிரி ஒரு பேனை தனியாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு பார்த்திங்கன்னா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஈரப்பதமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோன்னு வந்து பால் ஊற்றி வந்து பிசைஞ்சுக்கிறோம். பால் ஏன் ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா, பால் மோஸ்ட்லி எதுலேயும் ஊற்ற மாட்டாங்க அந்த மாதிரி சால்ட் பிஸ்கட்டில். நம்ம ஏன் ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிசையும் போது உதிர்ந்து கொட்டும், ஒட்டாது மாவு. அதனால் கொஞ்சோன்னு பால் ஊற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக பிடிச்சிக்கும். ஸோ அதனால தான் பால் ஊற்றிக்கிறது. பால் ஊற்றினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவை நம்ம லேசாக சப்பையை தட்டிக்கணும். ரொம்ப நைஸாக வந்து இது பண்ணிடக்கூடாது, ஏன்னா அப்படியே பிஸ்கட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கிளாஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதில் நீங்கள் டிசைன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், அது உங்கள் விஷ் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இட்லி சட்டி தட்டு தான் வந்து எடுத்துருக்கோம். அதில் லேசாக ஆயில் இல்லை நெய் பட்டர் எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி ஊற்றிக்கலாம். ஸோ நாங்கள் ஃபுல்லாக ஆயில் பார்த்திங்கன்னா லேசாக தேய்ச்சி விட்டுட்டோம். ஸோ தேய்ச்சி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம கோதுமை மாவு கொஞ்சம் வந்து தூவி விட்டுக்கணும். தூவி விட்ட பிறகு வந்து நம்ம வந்து பிஸ்கட் நம்ம வந்து வைக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் நாங்கள் பார்த்திங்கன்னா ஷேப் அழகாக வந்து ஒரு டிசைனுக்காக நம்ம அந்த கப் வச்சே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது கொடுத்துருக்கோம், டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இட்லி தட்டு மேலே நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பிஸ்கட்டையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்குன்னு. நம்ம ஷேப் கட் பண்ணிட்டு அதே மாவு திருப்பியும் ரவுண்டாக உருட்டிட்டு அதே மாதிரி ஷேப் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு நல்லா பேன். பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம வந்து வட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம இட்லி தட்டை வந்து வச்சிட வேண்டியதான். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகணும். ஸோ நல்லா அது வந்து பிடிக்காது, 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து ஒரு சிம்மில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த சிம்மில் கொஞ்சம் லேசாக ஏற்றி விட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்துடட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணும்போது மேலாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அமுங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே வேகலைன்னு நினச்சிக்காதீங்க. அப்படியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெளில வச்சிட்டிங்கன்னா நல்லா இறுக்கிக்கும், அந்த அமுங்குறது போயிடும். ஸோ நம்மளுக்கு சூப்பரான சுவையான பிஸ்கட் வந்து கிடச்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டீயில் நினச்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பரான பிஸ்கட் வந்துருச்சு, சால்ட் பிஸ்கட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.